ஆல் ரைட் நண்பா. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் நண்போட ஜான் சினாலேருந்து இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜான்சனை தான் பார்த்தோன்னா ஷோவோட ஹைலைட்னே சொல்லலாம். அவர் சரௌண்டிங் தான் நம்ம வந்து ஷோ முழுக்க வந்து பார்த்துருந்தோம். அண்ட் எப்போல்லாம் டபிள்யூ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரே ஆள் இல்லை ஒரே செக்மெண்ட் வச்சு ஷோ ஃபுல்லாக வந்து ஓட்டினாங்கன்னா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி ஹைப் வந்து க்ரியேட் பண்ணோம், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். லைட்டாக நம்ம வந்து பழைய டபிள்யூ பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ஷோக்கு முக்கியமான காரணம் வந்து ஜான் சினா, ராண்டி ஆர்டன் அண்ட் ஆர்த்ரூத் 3 லெஜெண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணேன் இந்த ஷோ ஆஃப்டர் அ லாங் டைம். அதுவும் முக்கியமாக ஸ்மாக் டவுனை. ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஸ்மாக் டவுன் வந்து படுமொக்க செம்ம ஸ்லோ. ஏன்னா 3 hours ஷோ வேறு, அதை வந்து பார்க்க முடியல. அவ்வளோ வந்து டல்லாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பயங்கரமாக மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஜான்சனை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செக்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க பேக் ஸ்டேஜில், தென் ரிங்கில். அண்ட் சிஎம் பங்கில் கூட வருவார்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவுட் ஆஃப் த நோவேர் அங்கே வந்து சிஎம் பங்கு கூட வந்திருக்காரு, அப்பியர் பண்ணி அந்த செக்மெண்ட்டில் தரமாக கட் பண்ணார். அண்டு ஜான்சன் ஆஃப்கோர்ஸ் செம்ம ஃபன் பண்ணார் பேக் ஸ்டேஜில். நிக்காலிஸ் கூட அந்த தன்னோட டாக்டர் ஆஃப் தக்னாமிஸ் கேரக்டர் வந்து லைட்டாக கொண்டு வந்தது. அது வந்து இன்டர்நெட்டில் செம்ம வேறெலாம் வந்து இப்போ போயின்னு இருக்குது. ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் தான் ஃபன் பண்ணுறாரு பார்த்தா ராண்டி வந்து மேட்ச் ஜெயிச்சிருப்பார்ல, அங்கே வந்து கை தூக்கும் போது ரெஃப்ரி இல்லை கை வலி இது மாதிரி பண்ணுவார். பட் உடனே இல்லை சும்மா ஐம் ஜஸ்ட் கிட்டிங் அந்த மாதிரி பண்ணுவார். சௌரம் வந்து ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் மூடில் தான் பார்த்தா இன்றைக்கி வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒழுங்காக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜான்சனாவை இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு டிப்பிக்கல் ஹீல் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து அவர் வந்து தன்னை வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அண்ட் ஆல்ரெடி இதெல்லாம் யோசிச்சிட்டேன், இதுதான் வந்து நடக்க போகுது, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாம் வந்து பண்ணுறேன், நீங்களாம் வந்து ஒன்றும் இதெல்லாம் பண்ணல, நீங்களாம் ஒரு முட்டாள், நீங்களாம் வந்து அவ்வளோ யோசிக்க தேவையில்ல, நான் எல்லாத்தையும் நானே யோசித்து, அதாவது எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இது பண்ணிவிடுவேன், அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ஓவராக வாய்க்கு வந்ததில் அடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஹீலாக பார்த்துனா அவர் வந்து பேசியிருப்பார். அண்ட் எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வந்து ஸ்மாக் டவுன் ரிவ்யூ கூட போட்டிருந்தேன். அதில் சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன், என்னடா இது ஜான்சனாவை மதிக்கலை அண்ட் வந்து ஒரு காமெடி மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. பட் கைஸ் ஆக்சுவலி இதை வந்து அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது ஜஸ்ட் ஃபன்னு தான். ஆக்சுவலி அங்கே ஜான்சனாவே பார்த்தோன்னா அந்த கேரக்டரை எப்படி சொல்கிறது ப்ளே பண்ணுறாரு. அவரும் வந்து ஃபன்னாக வந்து பார்க்குறாரு. ஜஸ்ட் தே ஆர் என்ஜாயிங் அண்ட் அவரை பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம். அதுக்குன்னு வந்து ஜான்சனா ஒரு காமெடியான ஆள் ஆகிட்டார் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஆள் என்ன லெகசி, என்ன ஒரு கோட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணி அவர் வந்து ஒரு காமெடி பீஸ்லாம் ஆக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் அவர் ஸ்டில் கோட்டு தான். இப்போ கூட நாளைக்கே வந்து ஒரு சீரியஸான ஒரு செக்மெண்ட் விட்டார்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துலாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதுதான் கோட் ஃபார் எ ரீசன். ஸோ அதுக்குன்னு வந்து இவரை மொக்காக்கிட்டாங்க அதெல்லாம் கிடையாது. ஐ நோ ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது ப்ராக் லெஸ்னர் மாரி ஹீலு, யாரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி காமெடி யாரையோ பார்த்து ஓடுற மாதிரிலாம் கிடையாது. ஐ மீன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹீல் மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. பட் இல்லை, மேபி ஜான்சனா வந்து ஐ மீன் எந்த மாதிரி வைப் கொடுக்குறாரு. இப்போ லைக் 2014 செத்து பண்ணுவார்ல அந்த ஆர்கிடெக்ட் செத்து. ஸோ லைட்டாக அவரை மாதிரி தான் பார்த்தோன்னா ஜான்சனோட கேரக்டர் வந்து இருக்குது. பட் அவரும் என்ஜாய் பண்ணுறாரு. ஆஸ் அ ஃபேன் நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஓமாஸ் அகெயின் டபிள்யூவில் பார்த்தோன்னா வரப்போகிறார்கள் நண்பர்களே. ஏன்னா வந்து ரீசெண்ட்லி அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ரீசெண்ட்லி அவர் வந்து நியூ மல்டி-இயர் கான்ட்ராக்ட் வந்து டபிள்யூ கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருக்கும் டபிள்யூ பார்த்தோன்னா எந்த ஒரு அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது, சிக்கல்லாம் கிடையாது, நல்ல விஷயந்தான் போயின்னு இருக்குது. கரண்ட்லி அவரும் வந்து நல்லா வாழ்ந்துன்னு இருக்காரு. அண்ட் ஏன் கூடி சேர்த்துல அவர் வந்து வர மாதிரி வந்து பார்த்துன்னு இருக்காருன்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் ஒரு சீரியஸான டாபிக் பற்றி. ஸோ அந்த குவாலிஃபை மேட்ச் இருக்குல்ல, டோர்னமெண்ட், இந்த மேட்ச்சு அதில் வந்து ஒரு பிராக்கெட் காலியாக இருந்தது. யாருப்பா அதுன்னு நிறைய பேர் வந்து நிறைய ஸ்பெகுலேஷன் பண்ணாங்க. நம்ம அப்டேட் வீடியோலாம் பார்த்துருந்தோம். இல்ஜா டிராகன்லாம் வந்து வர மாதிரி ரூமர்ஸ் இருந்தது. அப்புறம் அந்த மிஸ்டர் யுகுனாவா அவர் என்னென்னமோ கோல் பக்கெலாம் கூட நிறைய பேர் சேர்த்துட்டாங்க. இன்ஃபேக்ட் சில நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து ரோமனே அங்கே சொல்லிட்டோம். ஸோ ரோமன் வந்து அந்த குவாலிஃபைங் ஜெயிச்சு வருவாருன்னு. பட் இங்கே கதை என்னென்னா அங்கே அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அது வந்து வேறு யாரும் கிடையாது, அந்த மிஸ்ட்ரி ஆளை வந்து ஜே ஊசோ. ஆமாம், ட்ரிபிள் ஹெச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. பட் அகெயின் ஃபேன்ஸ் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் என்னடா இப்போ தான் வேர்ல்டு டைட்டில் மேட்ச் அவன் தோற்றான், உடனே வந்து இந்த விஷயத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னு. ஏன்னா அந்த இடத்த வந்து வேறு யாருக்கும் கொடுக்கலாம். சில நேம்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருந்தேன், கேரியன் கிராஸு, தென் நம்மளோட ஏஜே ஸ்டைலு, இந்த மாதிரி சில நேம்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வந்து டிசர்வ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்தமாரி நேம்ஸ் வந்து இருக்கலாம். சரி, சர்ப்ரைஸ் தான் நீங்கள் தர மாட்டீங்க, உங்ககிட்ட எதிர்பார்க்குறது எங்கள் தப்பு தான் வந்து புரியுது. ஆஸ் அ ஃபேன் நல்லாவே புரியுது. பட் அதுக்குன்னு இதுவா
ஜே ஊசோ அகைன் இன்னொரு கதை என்ன போகுதுன்னா மேபி இவங்க வந்து ஜே ஊசோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் போய் அகைன் அவர் வந்து யாரை குந்தரை சேலஞ்ச் பண்ண சம்மர் ஸ்லாமில் அவர் வந்து அகைன் டைட்டில் ஜெயிக்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடன்லேயே இருக்கலாமே அந்த கதை தான் இது. ஆனால் பார்க்கலாம் இப்போயே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஜே ஊசோவை இங்கே ஆட் பண்ணது சில ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கல. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ஜட்மெண்ட் டேவோட பிரேக்கப் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி WWE பார்த்தோன்னா இவங்க ரிலேட்டட் ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஜட்மெண்ட் டேஸ் பேட்டில் ஃபார் த பவர். ஓகேவா, பவர் யார் கையில் இருக்குது? ஐ மீன் நம்ம அடிக்கடி சண்டை பார்ப்போம் யாருக்கு, லிவ்வுக்கும் அண்ட் நம்மளோட ஃபின்னுக்கும். ஸோ யார் தான் வந்து லீடர் மாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து தெரியுது ஸ்லோவாக வந்து ப்ராசஸ் போயின்னு இருக்குது. ஜட்மெண்ட் டே வந்து பிரேக் ஆகிற மாரி. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டாம் கிட்ட ஐசி டைட்டில் இருக்குது. ஆனால் யாருக்கும் வந்து இது அவ்வளோ பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்தமாதிரி டைட்டில் ஃபீல் ஆகலை. ரெண்டாவது விஷயம் வந்து அவரை வந்து யாருமே தோக்கடிக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் சாம்பியனாக தெரிகிறாரு. அது வேறு விஷயம். அவர் வந்து எப்படி ஜெயிக்கிறாரு நம்மளுக்கு தெரியும். மேட்சும் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. அதாவது மெயின் ரீசன் என்னென்னா மேபி அந்த டைட்டில் வந்து அவர்கிட்ட வாங்குற ஆளை வந்து ஃபின் பேலராக இருக்கலாம். அண்ட் இது எங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா சம்மர் ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகின்னு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்மாக் டவுனில் ஹிக்கோலியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் தான் ஏன்னா நம்ம அப்டேட்டில் பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே கதை என்னென்னா அவர் வந்து வந்தார் ஸ்மாக் டவுனுக்கு டெபியூட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடியே ஸோ ஸ்மாக் டவுன் முன்னாடி பார்த்தோன்னா அந்த டார்க் மேட்சஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து ஹிக்கோலியோட ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டெபியூட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதே வந்து பிளட் லைன் ஸ்டோரி லைன்னா உங்களுக்கே தெரியும். பிளாக் குட்டி மாஸ்க்கு தென் ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும். சோலோ அப்படி தான் வந்தார். ஜாக் ஆஃப் ஆட்டோ எல்லோரும் அப்படி தான். ஸோ அந்தமாரி தான் பார்த்தோன்னா ஒரு பெரிய அட்ராக்ஷன் கிடச்சிருக்கும். பட் இங்கே சப்பையாக அப்படியே வந்து டெபியூட் பண்ண வச்சுட்டாங்க ஒரு டார்க் மேட்ச்சில். ஸோ இங்கே வந்து இப்போ பெருசாக வந்து பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் வந்து கண்டுக்கிறது கிடையாது. அவங்களோட கதை வந்து முடிச்சிட்டாங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல. அண்ட் ரீசெண்ட்லி WWE பார்த்தினா ரிலீஸ்லாம் பண்ணுறாங்களே அது வந்து யார் கையில் இருக்குது, அதெல்லாம் வந்து யார் நெகோசியேஷன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நேம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ WWE கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் ஆர் ஹேண்டில் லார்ஜர்லி பை நிக்கான் பவுல் அண்ட் கிறிஸ் லெஜெண்ட் ஏதோ ஒரு பேர். ஸோ இவங்க 3 பேர் தான் பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டட் சூப்பர் ஸ்டார்ஸ் கிட்டலாம் வந்து நெகோசியேஷன் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ மெயின் இந்த 3 பேர் தான். இதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போதுக்கு இதுதான் ட்ரிபிள் எச், நிக்கானு, இன்னொருத்தர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த குவாலிஃபை மேட்சஸ்லாம் பார்த்துருந்தோம்ல டோர்னமெண்ட்டோட இது, அதில் யார் வின்னர்னு ஆல்ரெடி நமக்கு வந்து WWE பார்த்தினா சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேட்ச் கார்டெலாம் போடுவாங்களே அதில் வந்து யார் யார் தலையில் அந்த க்ரோன் இருக்கோ அவங்க தான் பார்த்து இன்றைக்கி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதான்ப்பா வின்னர் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியலையா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. தென் ஆர்தூத் பார்த்தா வந்தார். அஃப்கோர்ஸ் சீனா என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். டாம் அண்ட் ஜெரி கதை போயின்னு இருக்குது இவங்க 2 பேருக்கும். இப்போ கதை என்னென்னா ஷோ ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரான் கில்லிங்ஸை ஆர்தூத்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே என்ன ஏதுன்னே வந்து எனக்கு புரியல. ஒன்று ரான் கில்லிங்ஸா இல்லை ஆர்தூத்தா. ஆனால் WWE பார்த்தோன்னா ஸ்டில் ஆர்தூத்னே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஷோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஆர்தூத்து தான் வந்து யார் நிக்கால்டிஸ் கேட்டாலும் ஜான்சனாக கேட்டாலும் யார் இருந்தாலுமே வந்து ஆர்தூத்து தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்தூத் மட்டும்தான் பேசும்போது நான் ஆர்தூத் கிடையாது, நான் ஆர்தூத்தை ட்ரைவ் பண்ணுறேன், இப்போ நான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறேன் ரான் கில்லிங்ஸ்னு. ஸோ இது என்ன கதைன்னு வந்து எனக்கு புரியல. எதனா ஒன்று நேம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் யூஎஸ் ஃபேன்ஸ் வந்து LA நைட் வி வாண்ட் LA நைட்னு வந்து சாண்ட் பண்ணாங்களே ஃபைனலி அது வந்து கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரிபிள் எச். ஸோ இப்போ பாருங்கள் அவர் வந்து யார் கூடலாம் வந்து ஃபேஸ் ஆஃப்லாம் வந்து பண்ணின்னு இருக்காரு. நம்மளோட 17 டைம் சாம்பியன் ஜான்சனா கூட இன்னைக்கு கலாய்ச்சி விட்டார் அவர் ஜான்சனாவை. தென் ராண்டி ஆர்டனு கரண்ட் நம்மளோட இவர் கோடி ரோட்ஸு. இது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் வந்து யார் கூட ஃபியூட் பண்ணின்னு இருக்காரு. மெயின் ஹாட் டாபிக் நம்மளோட மிஸ்டர் MITB வின்னர் செத் ராலன்ஸ் கூட. ஸோ ஒரு வகையில் ஒரு டாப் ஃப்ளோர்லேயே பார்த்தோன்னா இப்போ இருக்கார் LA நைட்டு. ஸோ ஃபேன்ஸோட வாய்ஸை பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் ட்ரிபிள் எச் வந்து கேட்டார். அண்ட் மேலேயே பார்த்தோன்னா LA நைட்டை புக் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னெட் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி அவர் வந்து ஸ்பாட் ஆயிருக்காரு. ஏன்னா அவங்களோட பொண்ணு டாக்டர் இருக்காங்களா யார் மாயா. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, நம்பர் 1ல் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிற சாம்பியன்ஷிப்பை. தென் அந்த ஷோ அவர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு பிராக் லெஸ்னர். அந்த ஃபோட்டோலாம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவர் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் வந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கூட தெரிய வந்திருக்கு. அண்ட் ஆள் வந்து ஸ்டில் அந்த லுக்கில் தான் இருக்கார், முடியெலாம் வந்து வச்சுன்னு இருக்காரு. அண்ட் நம்மளோட தாடியில் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்டில் பீஸ்ட்
பீஸ்டாக தான் இருக்கார். அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து அவரை இன்னும் வந்து வெயிட் பண்ணுறோம், எனக்கு ஒரு நாள் வந்து வருவார்னு. ஆனால் கரண்ட்லி அவர் வந்து ஜாலியாக தான் இருக்கார், தன்னோட டைம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் நண்பா ஜான்ஸ்னா வந்து தன்னோட கடைசி ரன் வந்து ஆஸ் அ ஹீலாக கொடுத்துன்னு இருக்காரு. ஆனால் மேபி கடைசியாக அவர் எண்டு பண்ணும்போது ஒரு ஃபேஸாக தான் வந்து எண்டு பண்ண போகிறாரு. ஆஸ் அ ஃபேன் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த ஸ்டோரி லைன்லேயும் கூட பார்த்தோன்னா அதை வந்து டீச் பண்ணுறாங்க. அது வந்து ஆத்தூட்டு வச்சு டீச் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ வந்து சிஎம் பங்க் கூட பார்த்தோன்னா அதை வந்து டீச் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்டாப் வாட் யூ ஆர் டூயிங், லெட் திஸ் பீப்புள் செலிப்ரேட் ஹூ அண்ட் வாட் யூ ஆர் அண்ட் வாட் யூ ஹேவ் டன் ஃபார் திஸ் பிஸ்னஸ், கிவ் தேம் ஏ ஹாப்பி எண்டிங். அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. இவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸ்க்காக, ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங் கூட இந்த ஃபேன்ஸுக்கு. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜான்சனாவை பார்த்தா ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி சிஎம் பங்க் வந்து பேசியிருப்பார். பை த வே இந்த செக்மெண்ட் வந்து பிளாஸ்ட்டாக இருந்தது. சிஎம் பங்க் பேசினா ஒவ்வொரு வேர்டும் வந்து அவ்வளோ குக் பண்ணிட்டாரு. ஸோ மறக்காமல் அந்த செக்மெண்ட்டை வந்து பாருங்கள். அகைன் சொல்கிறேன் நான். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் வேர்ல்ட் டைட்டில் குந்தர் ஜே கோல்ட்பர்க். ஸோ என்ன தான் கதை. ஸோ ரீசென்ட்லி ஜே ஓசோ சடன்லி இந்த மாதிரி டைட்டில் தோத்தார்ல, அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுனா, இந்த டிசிஷன் வந்து நம்மளோட பவுல் ட்ரிபிள் எச் தான் எடுத்திருக்காரு. ட்ரிபிள் எச் வந்து ஏன் ஜே கிட்ட இந்த டைட்டிலை ட்ராப் பண்ணியிருக்காருன்னா, நம்மளோட குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்கான மேட்ச் வந்து பண்ணலான்னு இருக்காருன்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மேட்ச் எங்கே தெரியுமா, ஜூலை 12 சாட்டர்டே நைட் மேட் ஈவெண்ட்டில் எப்படி ஒரு ஷோவில் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஷோ வந்து ஒரு வீக்லி ஷோவும் கிடையாது, பேப்பரையும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பேடு ஷோ. அந்த பீகாக் நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து பண்ணுறது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ஷோக்காக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பண்ணுற மாதிரி ட்ரிபிள் எச் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. பை த வே ரோமன் ரிலேட்டட் நான் வந்து ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரிட்டர்ன் அப்டேட் எதிர்பார்க்குறீங்க தெரியும். பட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க.